பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கன்பான தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதான் நன்றி சொல்றேன். என்னோடு கூட ஆபகுக்கு 2வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்க கடவுது. ஆமீன். கர்த்தர் எங்கமா அவரோட பரிசுத்த ஆலயத்தில் இருக்காராம், பூமியில அவருக்கு முன்பாக மௌனமா இருக்கணுமா. அதாவது அவருக்கு முன்பாக நம்ம எதிர்த்து பேசவோ நினைக்கவோ எதுவுமே கூடாதபடிக்கு அவரை துதித்து கொண்டு அவரை போற்றி கொண்டு அவர் எப்படி இருக்காரா. கர்த்தர் ஒன்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கார். அவர் பரிசுத்தவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராகவே இருக்கார். சோ அந்த பரிசுத்தருக்கு முன்பாக நம்ம எதுவுமே அலப்பிடு ஜபத்துல அலப்பாதபடிக்கோ இல்ல வீண் வார்த்தையை சொல்லிடாதபடிக்கோ அவருக்கு விரோதமா யோசிக்காதபடிக்கு அவரை கர்த்தரையே தான் நம்பி ஆனா கர்த்தருக்காக செய்யற காரியங்களே நம்ம வீண் வார்த்தைகளை அலப்பியோ இல்ல கர்த்தருக்கு விரோதமா பேச அந்த மாதிரி காரியங்கள் எதுவும் செய்யாதபடிக்கு அவர் குயவர், நம்ம களிமண், அவர் கேள்வி கேட்காதபடிக்கு பூமி எப்படி இருக்கணுமா, அவருக்கு முன்பா மௌனமா இருக்க கடவுள். சில பேர் ஜபத்துல இதுல கூட ஆவேசப்பட்டு சிலதை கத்தி அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிடக்கூடாது. அவருக்கு முன்பா நம்ம மௌனமா இருக்கணும். அவரை துதிக்கிற துதி அவருக்கு பிரியமுள்ளதா இருக்கணும். அவரை போற்று எல்லா விதத்திலையும் அன்பு கலந்து அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரா இருக்கார், நம்ம அவருக்கு முன்னாடி மௌனமா இருக்கணும்னு அந்த உணர்வோட பக்தி வைராகியத்தோட அந்த நடுக்கத்தோட அவர் சமூகத்துக்கு நம்ம நிக்கணும். அவர் ஜீவனுள்ள தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவருக்கு கொடுக்குற கன மகிமையை செலுத்தணும். ஒழுங்கா அவருக்கு முன்பா ஒரு வார்த்தை கூட நம்ம பேச துணிக்கிற பற்றக்கூடாது. மௌனமா இருக்கணும். அந்த மௌனங்கிறது எப்படின்னாக்க தாட்ஸ்ல கூட வந்துடக்கூடாது. சோ அப்படிப்பட்ட இதுவா இருக்கணும். ஏன் இது அப்படி இருக்கணும்னா அவர் அவ்வளவு சர்வ வல்லமுள்ள தேவன்க. அவருக்கு முன்பா நம்ம யாரு, நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அந்த நடுக்கத்துடன் இருக்கணும். நீங்க தேவ சமூகத்துல ஜபிக்கிற நேரத்துல அவர் துதிக்கிற நேரத்துல துதிச்சு ஆராதித்து அவர் சமூகத்துல மௌனமா இருந்து பாருங்களேன், அவரோட சத்தம் உங்களுக்கு கேட்கும். நிச்சயமா அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்காக நம்ம ஜபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர். ஆண்டவரே ஆண்டவரே நீர் பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டவரே நீர் வாசம் செய்கிறீர். ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே பூமியானது மௌனமாக இருக்கும்படி ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் பயபக்தியுடன் உமக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக பணிந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உமக்கு விரோதமாக யோசிக்கவோ உண்மை கேள்வி கேட்கவோ ஆண்டவரே நாங்கள் யாரப்பா மண்ணென்று நினைவு கொண்டு தெரியாமல் யாரெல்லாம் அப்படி செய்திருந்தாங்களோ எங்க எல்லாரையும் மன்னித்து ஒரு விஷயம் ஆண்டவரே உமை துதிக்க ஆராதிக்க போட்ட உங்க சமூகத்துல மகிழ்ந்திருக்க முடி மெல்லி சத்தத்தை கேட்டு கீழ்ப்பணிந்து நடக்க போவதற்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். மௌனமா இருக்கிறதுனாக்க தாட்ஸ்ல அலட்டி கொண்டு இல்லை, எல்லாத்துலயும் மௌனமா இருந்து அவர் சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கணும். அவரையே சார்த்திருக்கணும். ஆமீன். காட் பிளஸ் யூ.